தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். குரூப் 4 எக்ஸாம் வந்து ஜூன் 9ஆம் தேதி நடக்க போகுது. இந்த குரூப் 4 எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி ஆன்லைன் கிளாஸ் ஆஃபர் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த ஆன்லைன் கிளாஸ் ஆஃபருக்கான வீடியோ வந்து அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ நான் மண்டே அன்னைக்கு, அதாவது பிப்ரவரி 5ஆம் தேதி நான் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ யூடியூப்ல போடுறேன். அதை பார்த்துட்டு நீங்க ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரியா? பிப்ரவரி 5ல இருந்து பிப்ரவரி 20 வரைக்கும் அந்த ஆஃபர் இருக்கும். அதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து நான் பிப்ரவரி 5ஆம் தேதி போடுறேன். அதுல என்ன மாதிரி ஸ்கெட்யூலை நீங்க பின்பற்றி நம்ம பயணிக்க போறோம், என்ன மாதிரி ஸ்டடி பிளான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போறோம்ங்கிறதுக்கான அந்த விஷயத்தை இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். சரியா? இதை வந்து வீட்டில் படிக்கிறவங்க யார் வேணா இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஏற்கனவே வந்து நம்ம ஆனுவல் பண்ண வெளியிட்ட போய் ஒரு ஸ்டடி பிளான் போட்டிருப்பேன், அந்த ஸ்கூல் புக் வைஸ் போட்டிருப்பேன். அதை ஃபாலோ பண்றாங்க, அதையே ஃபாலோ பண்ணுங்க. சரியா? இந்த ஸ்டடி பிளான் யாருக்காக அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ் பிளஸ் ரிவிஷன். யார் யாரெல்லாம் ஃப்ரெஷர்ஸோ அவங்க இந்த பிளானை ஃபாலோ பண்ணலாம். இல்ல யார் யாரெல்லாம் ஃபுல்லா படிச்சு முடிச்சிங்களோ அவங்க இந்த பிளானை ஃபாலோ பண்ணலாம். அதாவது யார் யாரெல்லாம் ஸ்டார்டிங்கோ யார் யாரெல்லாம் முடிச்சிங்களோ இந்த ரெண்டு பேருமே இந்த பிளானை ஃபாலோ பண்ணலாம். சரியா? நடுவில் இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆல்ரெடி ஸ்டடி பிளான் போட்டு கொடுத்தாலும் அப்படியே கண்டினியூ பண்றது பெஸ்ட்னு நினைக்கிறேன். இல்ல உங்களுக்கு பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களே ஒரு ஐடியா கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணலாமா, இல்ல அங்க இருந்து அப்படியே இது அப்படியே நமக்கு ஏத்த மாதிரி இருக்கு, கண்டினியூஷன் மாதிரி இருக்குன்னா அப்படியே நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க. சரியா? சோ இந்த ஸ்டடி பிளான் நான் திரும்ப சொல்லிட்டேன், ஃப்ரெஷர்ஸ் அண்ட் ரிவிஷன். சரியா? இந்த ரெண்டு பேருக்கு மட்டும் தான் இந்த ஸ்டடி பிளான். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் 4 மாசம் தான் சார் இருக்கு, நான் இப்பதான் சார் ஃப்ரெஷரு, 4 மாசத்துல படிச்சு கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். ஆனா என்ன மாதிரி நீங்க பண்ணுனா முடியும் அப்படின்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 மணி நேரம் படிக்கணும். சரியா? எங்கேயும் டைவர்ட் ஆகாம, கதை பேசாம, பொருளி பேசாம, அதாவது வேடிக்கை பார்க்காம, டைமை வேஸ்ட் பண்ணாம சரியா 4 மாசம் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். குரூப் 4 எக்ஸாமை தட்டி தூக்க முடியும். சரியா? அதுமாதிரி ரிவிஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஸ்டடி பிளானை பார்த்துங்க. பிப்ரவரி 5ல இருந்து ஜூன் 5 வரைக்கும், சரியா வந்து பிப்ரவரி 5ல இருந்து ஜூன் 5 120 நாட்களுக்கான பிளான் இது. 120 நாட்கள், அதை ரெண்டா உடச்சு நான் கொடுக்குறேன். சரியா? சோ நான் திரும்ப சொல்றேன், ஃப்ரெஷர்ஸ் அண்ட் ரிவிஷன் மாணவர்கள் மட்டும் இந்த பிளானை ஃபாலோ பண்ணுங்க. இந்த பிளான் படி நீங்க படிங்க. கண்டிப்பா தரமான பிளான். சரியா? இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து மிஷன் 121 பிளான் போட்டிருப்போம்ல, அதே ஸ்டைல்ல தான் இருக்கும். ஆனா அந்த டேட் மந்த்ல, அதாவது டேட் அந்த பிப்ரவரி 5 டு இது அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரிச்சிருப்போம். சரியா? கொஞ்சம் பாருங்களேன், கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கே புரியும். பிளானோட ஓவர்வியூ சொல்லிடுறேன். பிப்ரவரி 5ல இருந்து மே 5 வரைக்கும் 90 நாட்கள் இருக்கு. அதாவது பிப்ரவரி 5ல இருந்து மே 5 வரைக்கும் 90 டேஸ். சரியா? இது அப்படியே மைண்ட் செட் ஆயிடுங்க. மே 5ல இருந்து ஜூன் 5 வரைக்கும் 30 டேஸ். இது கரெக்ட் தானே? இந்த நாட்கள் கரெக்ட் தானே? 3 மாசம் 90 நாட்கள். பிப்ரவரி டு மார்ச், மார்ச் டு ஏப்ரல், ஏப்ரல் டு மே. இங்கிட்டு மே டு ஜூன் 30 நாட்கள். மைண்ட் செட் ஆயிடுச்சா? இப்ப ஃப்ரெஷர்ஸ் அண்ட் ரிவிஷன் ரெண்டா பிரிச்சனா, ஃப்ரெஷர்ஸ் இந்த 90 நாட்களும் படிக்க போறீங்க. 90 நாட்கள் படிக்க போறீங்க. 30 நாட்கள் ரிவிஷன் செய்ய போறீங்க. 30 நாட்கள் ரிவிஷன் செய்ய போறீங்க. சோ 90 + 30 அப்படி வந்துருச்சா? ரிவிஷன் அதாவது ஃபுல்லா படிச்சு முடிச்சவங்க 90 நாட்கள் ரிவிஷன் செய்ய போறீங்க. ப்ரீவியஸ் क्वेश्चन அனலைஸ் பண்ண போறீங்க. 30 நாட்கள் சூப்பர் ரிவிஷன் செய்ய போறீங்க. சூப்பர் ரிவிஷன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல மீதி நிறைய படிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை செய்ய போறீங்க. 30 நாட்கள் அதாவது வந்து சூப்பர் ரிவிஷன், இல்ல டபுள் ரிவிஷன் வச்சுக்கலாம், இல்ல எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கலெக்ஷன் வச்சுக்கலாம், இல்லனா அன்னோன் क्वेश्चन எப்படி அடிக்கிறது, இந்த மாதிரி சில யுக்திகள்லாம் ஃபாலோ பண்ணக்கூடியதா சூப்பர் ரிவிஷன். சரியா? சோ ரெண்டா பிரிச்சேன். யார் யாரெல்லாம் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றீங்களோ 90 + 30 வேற மாதிரி நடக்கும். யார் யார் ரிவிஷனோ 90 + 30 வேற மாதிரி இருக்கும். சரியா? அதுக்காக ரெண்டு ஸ்டடி பிளான் கொடுக்க போறது இல்ல, ஒரே ஸ்டடி பிளான் தான். ரிவிஷன் பண்றவங்க அதை கரெக்டா பயன்படுத்துங்க, ஃப்ரெஷர்ஸ் அதை இன்னும் கரெக்டா பயன்படுத்துங்க. சரியா? ஓகே, பிளானோட ஆர்கிடெக்சர் பார்த்துருவோம். நான் இப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டேன்னா, பிளான் ஸ்டடி பிளான் எப்பல இருந்து எப்பன்னு சொல்லிட்டேன், யார் யார் வந்து அதை ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டேன். சரியா? இந்த ஸ்டடி பிளான் படி தான் நீங்களும் செய்ய வேண்டும். வீட்டில் இருந்தாலும் நம்ம ஆன்லைன் கிளாஸ் நீங்க ஜாயின் பண்ணாலும் இதே ஸ்கெடியூல்ல தான் அப்படியே உங்களுக்கு ஃபாலோ ஆகும். இதே ஸ்கெடியூல்ல தான் அப்படியே ஃபாலோ ஆகும். சரியா? அப்புறம் பிளானோட ஓவர்வியூ சொல்லிட்டேன், 90 + 30 பிரிச்சு போட்டு என்னன்னு சொல்லிட்டேன். இப்போ பிளானோட ஆர்கிடெக்சர் பார்த்துருவோம். பிளான் ஆர்கிடெக்சர் தான் உங்களுக்கு உச்சகட்ட மைண்ட் செட்டே இங்கே தான் நடக்குது. நான் பிளானை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணது மாதிரி பிளான் ஆர்கிடெக்சரை சொல்லிடுறேன். சரியா? நான் என்ன பண்றேன், நான் ஃப்ரெஷரா இருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்க, யாரா ரிவிஷன் பண்ணக்கூடிய யாரா இருக்க 90 நாட்களை வந்து நான் என்ன பண்றேன், ஒரு 10 உடைச்சு விட்டுறேன். சரியா? அதாவது சாரி 9 உடைச்சு விட்டுறேன். 9 உடைச்சு விட்டுறேன். 90 9 உடைச்சு விட்டீங்கன்னா 9 10 வரும். 9 10 வரும். சரியா? 9 10 வரும். 90 9 உடைச்சு விட்டீங்கன்னா 9 10 வரும். ஒவ்வொரு 10லயுமே நீங்க என்ன செய்யணும், 10 10 10 10 நாளா வரும். சரியா? ஒவ்வொரு 10 நாளுமே நீங்க தமிழ் GS மேத்ஸ் படிக்கதான் போறீங்க. தமிழ் GS மேத்ஸ், 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 தமிழ் GS மேத்ஸ். சோ 9 10 ஒவ்வொரு 10லயுமே 10 10 நாளா நீங்க தமிழ் GS மேத்ஸ் தான் படிக்க போறீங்க. ஏன்னா அதுதான் 200 கேள்வி கேட்க போறாங்க. தமிழ்ல இருந்து 100 கேள்வி கேட்க போறாங்க. GSல இருந்து 75 கேட்க போறாங்க. மேத்ஸ்ல இருந்து 25 கேட்க போறாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எந்த மந்த்ல இருந்து சார் படிக்கிறதுன்னு கேட்டீங்க அப்படின்னா
நான் கரெக்டா சொல்றேன். இப்ப இதை சொல்றேன், கரெக்டா கவனிச்சுங்க. இதுபடி தான் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. ஜனவரி மாசம் 2023 ஆரம்பிச்சு நான் பிளான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வருதுல, அதை பத்தி சொல்லுங்க சார் சொல்லியிருந்தீங்க. ஜனவரி மாசம் 2023 இருந்து மே மாசம் 2024 வரைக்கும் ஃபுல்லா படிக்கணும். 1.5 வருஷம் ஃபுல்லா படிக்கணும். நிறைய பேர் முன்னாடி 6 மாசம் படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு 1.5 வருஷம் சேஃப். ஏன்னா சில சமயத்துல எல்லாம் ஜிகே மாதிரி கேட்டுறாங்க, ஒரு 5 வருஷம் முன்னாடி இதெல்லாம் கேட்கறாங்க. அதனால 1.5 வருஷம் சேஃப். ஆனா 2023 பட்ஜெட் படிக்க தேவையில்ல. அந்த பிப்ரவரியில பட்ஜெட் அது படிக்க தேவையில்ல. 2024 பட்ஜெட்ல தான் கேள்வி வரும். கேட்டிருக்காங்களா போன வாட்டி குரூப் 4 எடுத்து பாருங்க, குரூப் 2 குரூப் 4 எடுத்து பாருங்க, குரூப் 4 எடுத்து பாருங்க, பட்ஜெட்ல எப்படி கேட்டிருக்காங்க கொஸ்டின் உங்களுக்கு தெரியும். சரியா? எழுதுறவங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். சோ 9-10 பிரிச்சிடுறேன். ஒவ்வொரு 10 நாளுமே மெனக்கட வேண்டியது அவசியம். ஒவ்வொரு 10 நாளுமே ஃபயரா இருக்க வேண்டியது அவசியம். சோ நம்ம டிராவல் பண்ண வேண்டியது 9-10. இப்ப நான் ஃபர்ஸ்ட் 10ல டிராவல் பண்ண ஆரம்பிச்சேன்னா நான் ஷெட்யூல் சொல்றேன், கீழே ஷெட்யூல் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் 10 நிதானமா படிச்சு முடிச்சு அடுத்த 10 அடுத்த 10 அடுத்த 10 9-10ல நான் போய் நிக்கிறேன் அப்படின்னா நான் ஃபுல்லா முடிச்சேன்னு அர்த்தம். ரிவிஷன் ஸ்டூடெண்ட்ஸும் ஃபுல் ரிவிஷன் பண்ணிட்டு சூப்பர் ரிவிஷனுக்கு தயாராயிட்டீங்கன்னு அர்த்தம். சரியா? ரைட். இப்ப இந்த பிளான் யாருக்குன்னு சொல்லிட்டேன். பிளானோட ஓவர்வியூவை உடைச்சு விட்டேன். பிளானோட ஆர்கிடெக்சரை உடைச்சு விட்டேன். சரியா? பிளான் என்ன? ஆல்ரெடி மிஷன் 120க்கு போட்ட ஏறத்தாழ அதே மாதிரி ஒரு பிளான் தான். ஆனா டேட்ஸ் மாறும், டாபிக்ஸ் மாறும். பிளான் ஸ்கெடியூல கவனிங்க. சரியா? இங்க பாருங்க, பிப்ரவரி 5ல இருந்து பிப்ரவரி 15 கரெக்டா 10 நாள் வருதா? கரெக்டா 10 நாள் வருதா? அந்த மாதிரி 10 நாளா நம்ம போட்டிருப்போம். சரியா? இந்த இது மட்டும் ஐஎன்எம்னால கொஞ்சம் சின்ன 10, குட்டி 10, ஏன்னா 8th நியூ புக்கு. அதுக்கப்புறம் கரெக்ட் 10. மே மாசம் 3-10 வருது. சாரி மார்ச் மாசம் 3-10 வருது. 3-10 உடைச்சு விட்டேன். ஏப்ரல் மாசம் 3-10 உடைச்சு விட்டேன். ஸோ சிம்பிளா இருக்கு பாருங்க. எனக்கு வேண்டியது மைண்ட் செட்டுங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும் எனக்கு என்ன பிடிக்கும், மைண்ட் செட் பிடிக்கும். படிக்க மைண்ட் செட் ஆனோம். இது அது 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 இப்படி அப்படி இப்படி முடிஞ்சிச்சு. சரியா? அப்ப மைண்ட் செட் எனக்கு முக்கியம். மார்ச் 3-10 உடைச்சு விட்டேன். ஏப்ரல் 3-10 உடைச்சு விட்டேன். பிப்ரவரியில 2-10 போட்டேன். 3-3 6 6-2 8. மே மாசத்துல ஒரு மே 1 to 5, அதாவது மே மாசத்துல ஒரு 5 நாள் நீ எக்ஸ்ட்ரா வேணா 10 ஒரு 5 6 7 8 9 10 கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் முடிஞ்சு 10th ஓல்டு புக் இருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க அப்படியே கண்டினியூஸா நைட் படிச்சா கூட ஒரு 5 நாள்ல முடியுது. 5 நாள்ல கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. லாஸ்ட் 5 days ரீசனிங் 10th ஓல்டு புக் 5 நாள்ல முடிச்சிட மாட்டீங்க. 5 நாள் ஒரே நாள்ல 2 மாசம் முடிங்க. 5 நாள்ல 10 மாசம் முடிஞ்சா, 6ஆம் நாள்ல அடுத்த 2 மாசம் 12 மாசம் முடிச்சு விட்டாச்சா? கரண்ட் அஃபேர்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஜனவரி 2023 ஆரம்பிச்சு ஜூன் 2024 வரைக்கும் படிக்கிறோம். வழக்கம் போல அவார்ட்ஸ், வழக்கம் போல இந்த எங்கெல்லாம் பெரிய பெரிய இந்த சோலார் எனர்ஜி சூரிய ஆற்றல் ஆரம்பிச்சாங்க, என்ன விருது வாங்கினாங்க, இந்த மாதிரி தான் வழக்கம் போல கேட்கக்கூடியதா. சம்மிட் மாநாடு, பிரிக்ஸ் மாநாடு எங்க இருந்துச்சு, G20 மாநாடு எங்க இருந்துச்சு, ஜிஎஸ்டி கவுன்சில் ரீசெண்டா என்ன அறிவிக்க வெளியிட்டாங்க, எத்தனை சதவீதம் வெளியிட்டாங்க, அவ்வளவுதான். சரியா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் பாலிட்டி, ஃபர்ஸ்ட் 10 பாலிட்டி ஏஜஸ் ஆவரேஜ் 6th 7th நியூ புக், தமிழ் நியூ புக், அது தமிழ். ஸோ ஜிஎஸ் மேத்ஸ் தமிழ். இப்போ பிப்ரவரி 5 to 15 பாலிட்டியில் ஸ்டார்ட் பண்ணாதான் கொஞ்சம் அது நல்லா இருக்கும். சரியா? அதனால ரிவிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே இதுபடியே ரிவிஷன் பண்ணுங்க. சரியா? கண்ணாப்பினான் ரிவிஷன் பண்ணாம, ரிவிஷன் கூட கண்ணாப்பினான் பண்ணாம கரெக்டா பண்ணுங்க. ரிவிஷனுக்கு ஒரு பிளான் வேணும். ஸ்டடி பிளான் ஃப்ரெஷர்ஸ்க்கு மட்டும் கூடாது, ரிவிஷனுக்கும் பிளான் வேணும். அதான் மே 5 முடிஞ்சது. அப்புறம் என்ன இங்க நீங்க ஒண்ணே தாங்க. ஃபர்ஸ்ட் 10 இது முடியுதா, இதெல்லாம் முடியுதா? செகண்ட் 10ல இதெல்லாம் முடியுது. பாத்துருங்க ஐஎன்எம். தேர்ட் 10ல ஜியோகிராஃபி SICA 9th நியூ புக் முடியுது. அடுத்த 10ல எக்கனாமிக்ஸ் ரேஷியோ ப்ரொபஷன் டைம் அண்ட் ஒர்க் 10th நியூ புக் முடியுது. அடுத்த 10ல யூனிட் 8 சிம்பிளிஃபிகேஷன் ப்ராபபிலிட்டி 11th முடியுது. அதாவது மார்ச் மாசம்குள்ளேயே யூனிட் 8 பாலிட்டி முடிஞ்சிருது, நமக்கான மெயின் சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் ஏப்ரல் இதுல யூனிட் 9 LCF LCM. ஏப்ரல் மாசத்துல ஹிஸ்டரி, APGP ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 6th 7th ஓல்டு புக். சரியா? ஓல்டு புக் எல்லாமே முடிஞ்சது. நியூ புக் 6th இருந்து 12th வரைக்கும் முடிஞ்சிடுது. ஓல்டு புக் முடிஞ்சிடுது. சரியா? அதுக்கப்புறம் நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் அனாலிசிஸ் பண்றதுக்கு மே 6 இருந்து ஜூன் 6 வரைக்கும் ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிவிஷன் ஸ்டார்ட் ஆயிடுது. ப்ரீவியஸ் கொஸ்டின் அனாலிசிஸ் பண்ணலாம். சரியா? ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்னா நீங்க தமிழ் முக்கியமா, ரைட்டா? சோ அதுக்கு நமக்கு 1 மாசம் டைம் இருக்கு, அதாவது 30 நாட்கள் டைம் இருக்கு. அப்ப நம்ம 90 days plus 30 days பிரிச்சு விட்டாச்சு. இது ஆல்ரெடி மிஷன் 120 பிளான் போட்டிருப்போம் அக்டோபர் மாசம், அதேதான். ஆனா டேட் நமக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டுக்காக சொல்லிட்டேன். மைண்ட் செட் முக்கியம் குமார், நல்ல ஸ்கெடியூல் படி போட்டேன். சரியா? அப்ப அழகா 10 நாள் டைம் இருக்குன்னா 10 நாள் 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 10 நாள்
10 நாளுமே ஈவினிங்ல இருந்து நைட் வரைக்கும் பாலிட்டி படிங்க. ஃபர்ஸ்ட் 10 நாள்ல ஈவினிங் டு நைட். மார்னிங் ஃபுல்லாவே 6th 7th நியூ புக்கு ஒதுக்குங்க. 5 நாள்ல 6th 5 நாள்ல 7th. மதியம் ஃபுல்லாவே ஏஜஸ் ஆவரேஜா படிங்க. சரியா? சோ இது வந்து யாருக்கு நான் திரும்ப சொல்லிட்டேன், இப்பதான் படிக்க ஆரம்பிக்க போறவங்களுக்கும் ரிவிஷன் பண்றவங்களுக்கும் தெளிவு பத்திக்கிறேன். ஏன்னா நடுவில் படிக்கிறேன், 80% முடிச்சிட்டேன், 50% முடிச்சிட்டேன், 60% முடிச்சிட்டேன், அவங்களா நீங்க என்ன முடிக்கணும்னு நினைச்சீங்களோ, என்ன பண்ணி வச்சிருந்தீங்களோ ஆல்ரெடி இருக்க பிளான்ல அதை முடிங்க. நான் திரும்ப சொல்லிட்டேன். ஏன்னா என்ன சார் பிளானா, ஏன்னா எப்பவுமே கடைசி பிளான் சொல்லுவேன். ஆனா உண்மையிலே இது கடைசி பிளான் ஆயிடுச்சு பாத்தீங்களா? இப்ப ஏன்னா எக்ஸாம் ஜூன் 9. எப்பவுமே நம்ம கடைசி பிளான் சொல்லிட்டு உங்களை உத்வேகப்படுத்து மேல மோட்டிவேஷன் பண்ணுவேல. இப்ப உண்மையிலே கடைசி பிளானுங்க அது. என்ன உண்மையிலே கடைசி பிளான்? ஏன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு 90 நாட்கள் பிளான்லாம் போட முடியாது போல. அதுக்கப்புறம் மார்ச் மாசம் படிச்சுலாம் வாய்ப்பு இல்லைங்க, கிளியர் பண்ண முடியாதுங்க. நீங்க பாட்டுக்கு பிப்ரவரி 28 வரைக்கும் அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம்னா படிக்கிறனாலும் முடியாதுங்க. சரியா? ஸோ நம்ம கிளாஸும் வந்து இதன்படி தான் இருக்கும். மண்டே வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லுவேன். சரியா? இதன்படி இந்த ஷெட்யூல் படியே இருக்கும். சரியா? இதை ஸ்கெடியூல் படியே டெஸ்ட் எழுதணும், ஸ்கெடியூல் படியே இருக்கும். ஆன்லைன் கிளாஸ் நான் ஆஃபர் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ மண்டே போடுவேன்ல, அதாவது பிப்ரவரி 5ஆம் தேதி அப்போ சொல்கிறேன். சரியா? வீட்டில் படிக்கிறீங்க அப்படின்னா கூட இதை ஃபாலோ பண்ணலாம். சரியா? இது எல்லாத்துக்குமே வேட் டு ஸ்டடி ஒரே டிரைவ்ல ஒரே பிடிஎஃப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நிப்பாட்டுறேன். இந்த பிடிஎஃப்பும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நிப்பாட்டுறேன். சரியா? பிளஸ் நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணிவிங்க. இப்பவே நான் ஆஃபர் அனௌன்ஸ்மெண்ட் மண்டே கொடுத்தாலும் இப்போயே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆப் லிங்க்கும் கீழே இருக்கும். ஸோ வேட் டு ஸ்டடி தமிழை பொறுத்த வரைக்கும் வேட் டு ஸ்டடி தேவையில்ல, அப்படியே படிச்சு விட்டுருணும். இந்த ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் வேட் டு ஸ்டடி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நிப்பாட்டுறேன். இந்த பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நிப்பாட்டுறேன். ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நிப்பாட்டுறேன். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரியா? வேற என்னங்க, இதன்படி படிங்க, அவ்வளவுதாங்க. ஒரு 90 நாட்கள் கழிச்சு நீங்க வந்து ஒரு சோல்ஜரா இருக்கணுங்க. ஒரு சோல்ஜரா மாறணும். ஒரு என்ன சொல்ற, ஒரு ராணுவ வீரரா மாறணும், ஒரு சிப்பாயா மாறணும். எங்க சொல்லுப்பா, மத்திய மாநில அரசு ஆணையங்கள், மத்திய மாநில அரசு சம்பந்தப்பட்ட ஆணையங்கள் வரிசையை சொல்லுப்பா அப்படின்னா சோல்ஜர் மாதிரி ஸ்டாண்டர்டிஸ்ட்ல நின்னுக்கணும். சொல்றேன் சார். ராஜமன்னார் ஆணையம் 1969 போட்டாங்க சார். மொத்தம் 3 நபர்கள் கொண்ட குழு சார், ராஜமன்னாரும் சேர்த்து. 1971 ராஜமன்னார் பரிந்துரையை கொடுத்தாரு சார். கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் போடப்பட்டது சார். பரிந்துரையை இந்திரா காந்தியிடம் கொடுத்தார் சார். இந்திரா காந்தி அதை ஏற்கவில்லை சார். இது வந்து ராஜமன்னார் குழு சார். அதுக்கப்புறம் மேற்கு வங்காளத்தில் ஒரு குழு போட்டாங்க சார். அப்புறம் பஞ்சாப்ல ஆனந்தபூர் சாஹிப் உறுதிமொழின்னு எடுத்தாங்க சார் 1977 வாக்குல. அப்புறம் சர்க்காரி ஆணையம் மத்திய அரசாங்கமே போட்டாங்க சார். 1983 போட்டாங்க சார். 1987 அதோட அறிக்கை வந்துச்சு சார். 1990 விபி சிங் ஆட்சியில அதை வந்து இன்டர்ஸ்டேட் கவுன்சில், அதாவது சர்க்காரி ஆணையத்தோட ஒரு பரிந்துரையா இருக்கக்கூடிய இன்டர்ஸ்டேட் கவுன்சில், மாநிலங்களுக்கு இடையான கவுன்சிலை நிறைவேற்றினார் சார் விபி சிங். அப்படி சொல்லணும். 90 நாள்ல என்ன பாலிட்டின்னு என்னங்க அடிப்படை உரிமை. ஏன்னா ஒரு 25 ஆர்டிகல் படிக்க போறீங்க, அமெரிக்கால இருந்து எடுத்தாங்க படிக்க போறீங்க, பகுதி 3 படிக்க போறீங்க. ஏன்னா அது வந்து ஜஸ்டிசபிள் நேச்சர் முடிஞ்சு போச்சா, அடிப்படை உரிமை முடிஞ்சு போச்சா, 2 செகண்ட்ல முடிச்சு விட்டேனா, ஆர்டிகல்ஸ் ஒரு 5 நிமிஷம் நடத்தினா முடிஞ்சு போச்சு போல. சரியா? ஸோ அடிப்படை எனக்கு தெரிஞ்சு பாலிட்டிலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரே நாள்ல முடிச்சு விட்டுவேன் நல்லா. சரியா? பாலிட்டி, ஐஎன்எம், ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ் ஒரே நாள்ல மிகப்படுத்தி பேசல. ஏன்னா நீங்களே படிக்க ஆரம்பிச்சீங்கன்னு நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணாலும் சரி, இங்க வீட்டில் படிச்சாலும் சரி, பிரியாம்பிள் எனக்கு தெரிஞ்சு 10 நாள் போட்டிருக்கேன். நீங்க 6th 7th நியூ புக்கும் படிக்கிறீங்க. இந்த ஒவ்வொரு சப்ஜெக்டும் நான் சொல்றேன். பிரியாம்பிளா காலையில 7 மணியா, காலைல 7 to 9 பிரியாம்பிள் முடிஞ்சு. ஏன்னா 9 to 9 ரெஸ்ட் டைமா, 9:30 to 11:30 இதுல வந்து என்ன முடிஞ்சு அப்படின்னா குடியுரிமை முடிஞ்சிச்சு, சிட்டிசன்ஷிப் முடிஞ்சு. சரியா? 12 வரைக்கும் ரெஸ்ட் டைம். 12 to 1:30 அடிப்படை கடமைகள் முடிஞ்சு விட்டுச்சு. சரியா? அப்புறம் ஈவினிங் ஒரு 4 to 6 டிபிஎஸ்பி முடிஞ்சு. 6 to 10 6 to 9 அடிப்படை உரிமைகள் முடிஞ்சு. ஒரே நாள்ல முடிச்சு விட்டோனா, ஒரே நாள்ல பாதி சிலபஸ் முடிச்சு விட்டோன்னா நான் இல்லை உடனே வந்து என்ன இது பெருசா, நாளா பெருசு இல்லைங்க, நீங்க தாங்க பெருசு, நீங்க தாங்க முடிக்க போறீங்க. சரியா? முடிச்சு விட்டோம் ஒரே நாள்ல பாதி முடிஞ்சா, அடுத்த நாள்ல மத்திய அரசு, நீதித்துறை, மாநில அரசு முடிஞ்சு. 2 நாள்ல பாலிட்டி. சரியா? ஆனா 2 நாள்ல முடிக்கிறது அந்த அளவுக்கு பாக்குறப்ப சார் யாரா 2 நாள்ல எப்படா முடிக்க முடியும், நம்பாதீங்க அப்படின்னா ஒண்ணு இல்ல சார், ஒண்ணு இல்ல. அப்படி மன தைரியத்தோட படிச்சா நான் முடிச்சு காட்டுறேன் சார். சரியா? நீங்க கிளாஸை கவனிக்கிறப்பவும் உங்களுக்கு வந்து டக்குன்னு அடுத்தது போகும். நான் திரும்ப சொல்லிட்டேன், டெப்தா கேட்பாங்க. டெப்தா கேட்டா கூட ஸ்கூல் புக்ல இருந்து தான் டெப்தா கேட்பாங்க. சரியா? நீங்க அந்த மாஸ்டர் 180 ஒரு டெஸ்ட் சண்டே வைக்க போறோம் பிப்ரவரி 4ஆம் தேதி. அதை பாருங்க. அது ஸ்கூல் புக்ல இருந்தா கேட்டிருப்போம், வெளியில எங்கேயும் போய்க்க மாட்டோம். ஆனா அதுக்குள்ள என்னெல்லாம் ட்விஸ்ட்லாம் வச்சு கேட்டிருப்போம்னு சொல்லிட்டு அதை பாருங்க, பார்த்தா புரியும். தமிழும் சரி, ஜிஎஸும் சரி. சரியா? ஓகே. டெஸ்ட் கிளாஸ் நடந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் நம்ம ஆப்ல, ஆன்லைன் கிளாஸ்ல. சரியா? நீங்க ஜாயின் பண்றவங்க ஆன்லைன் கிளாஸ்க்கான ஆஃபர்
பிப்ரவரி 5ஆம் தேதி மண்டே அன்னைக்கு நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்றேன். மற்றபடி இந்த ஸ்டடி பிளான் ரெடி சார், நான் மண்டேல இருந்து ரெடியா இருக்கேன் சார், ஃப்ரெஷர் சார், நான் ரிவிஷன் சார் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஒரு நாள் டைம் இருக்கு, அதுக்குள்ள சும்மா ஒரு வாட்டி அப்படியே இந்த பிளானே மனப்பாடம் பண்ணிடுங்க. இந்த ரெடி பிளான் மனப்பாடம் பண்ணிட்டு ஆஹா ஐயோ பிப்ரவரி 5ல இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம்டா, பிப்ரவரி 5ல இருந்து பிப்ரவரி 15 வரைக்கும் ஒரு 10 நாள்டா, அடுத்த பிப்ரவரி 15ல இருந்து பிப்ரவரி 29க்குள்ள நான் ஐஎன்எம் முடிக்க போறோம்டா, ஐயோ பிப்ரவரிக்குள்ள பாலிட்டி ஐஎன்எம் 6th 7th 8th முடிக்க போறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே இதாக ஆகணும். ஆனா முடிச்சும் காட்டணும் சரியா? அதான் இங்க மேட்ரு. நம்ம பாட்டுக்கு இங்க அப்படியே மோட்டிவேட் ஆகி அப்படியே ஊங்கிறது ஸ்டார்டிங்ல அப்படியே பிப்ரவரி மாசத்துல நான் முடிச்சு விட்டுறேன் பாரு, நான் 150 வாங்கிடுறேன் சொல்லிட்டு மார்ச் மாசத்துல அவ்வளவு டொயின் ஆகக்கூடாது சரியா? ஒவ்வொரு 10 நாளும் முக்கியம். 10க்குள்ள உலகம் இருக்கு, 10க்குள்ள 8க்குள்ள உலகம் இல்ல, ரஜினிகாந்த் சொன்னது இல்ல, 10க்குள்ள உலகம் இருக்கு. ராமையா 10க்குள்ள உலகம் இருக்கு. 9 10 ராமையா 9 10 ராமையா முடிச்சு விட்டுரு ராமையா 9 10 முடிச்சு விட்டுரு ராமையா. அதுக்கப்புறம் 30 நாள் தாராளமா ரிவிஷன் இருக்கே. ஹலோ நான் ஒன்னு சொல்லிட்டா, ரிவிஷன் இருக்குல்ல, இந்த மே மாசம் இருக்குல்ல, நீங்க பாட்டு என்கிட்ட அதை ஒப்படைச்சிருங்க. எல்லாமே தமிழ்நாட்டில் எல்லாருமே யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப் எல்லாமே சரி, நான் உங்கள்ட்ட ஒன்று வச்சிடுறேன். கிளாஸும் சரி, கிளாஸ் பாட்டுக்கு நான் அது விஷயம், அந்த டெஸ்ட் அதெல்லாம் இருக்கட்டும் விடுங்க. மே மாசம் என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. நீங்க பாட்டுக்கு நீங்க ஃப்ரீயா இருங்க. மே மாசம் நான் ரிவிஷனை வந்து 6ல இருந்து 12 மே மாசம் பாப்பீங்க சரியா? நீங்க கவலையே இல்லை, நிம்மதியா தூங்குங்கிற. ரிவிஷன் ஆச்சு கவலைப்படாதீங்க சார். 10 நாள்னா எப்ப சார் ரிவிஷன் செய்யறது? கவலையே இல்லை ராஜா, நீ படிச்சு முன்னாடி போயிட்டே இரு. 10ஆம் நாள்ல பால்ட்டி 10ஆம் நாள்ல ரிவிஷன் நாளா வச்சுக்கோ. இதுல அடுத்த கடைசி நாள ரிவிஷன் நாளா வச்சுக்கோ. டபுள் ரிவிஷனுக்கு நான் வந்துடுறேன். மே மாசம் குதிச்சிடுவேன், டம்முன்னு மேல இருந்து குதிச்சிடுவேன் டக்குன்னு. பால்ட்டி 10th பால்ட்டி வா அப்படின்னு குதிச்சிடுவேன். ஏதோ பெருமைக்காக எல்லாம் பேசலங்க. 185 அடிக்கணும்னு நான் சொல்லிட்டேங்க. நிறைய பேர் கேட்குறாங்க 185 180 எப்படி அடிக்க முடியும் 4 மாசத்துல கேட்குறாங்க. செய்து காட்டுவேங்க, நீங்க செய்து காட்டுறீங்க. விஓவா உட்கார வைக்காம விட மாட்டேங்க. நான் ஜூனியர் அசிஸ்டண்டா உட்கார வைக்காம விட மாட்டேன். முடிச்சு விட்டுருவேன், உட்கார வச்சு விட்டுருவேன், கிளியர் பண்ணி விட்டுருவேன் நான் பாட்டுக்கு சரியா? ரிவிஷன் நினைச்சு கவலையே இல்லை. ரிவிஷனா சதீஷ் சார் இருக்காரு, நம்ம பாட்டுக்கு படிப்போம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு சரியா? முடிஞ்சு போச்சு சரியா? அவ்வளோதான். அதனால இந்த ஸ்டடி பிளானை படிங்க. டைம் என்னாச்சு? ஃபைனல். ஓகே, டைம் ஷார்ட்டாக நம்ம பிடிச்சாட்டா உங்களுக்கு மைண்ட் செட் ஆகும். அதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் அடுத்த ரெடி ஆவீங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம எல்லா பேஜஸ் இதான் லாஸ்ட் பேஜ். ஓகே ரைட். பிளான் ஆர்கிடெக்சர், பிளான் ஸ்கெடியூல், பிளான் அது எல்லாமே பேசிட்டேன் சரியா? மண்டே பிப்ரவரி 5ஆம் தேதி ஆஃபர் வீடியோ வந்துருச்சு. அவ்வளோதான், எல்லாமே முடிச்சு விட்ருங்க. எல்லாம் முடிச்சு விட்டு 5ஆம் தேதியிலேருந்து ரெடி சரியா? மற்றவங்க படிச்சுட்டு இருக்கவங்க இப்போலேருந்து ஓடிட்டு இருப்பீங்க. ஓடிட்டே இருக்கிறப்ப அப்படியே கையை குத்துட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டு ஓடிட்டே இருங்க சரியா? ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பிப்ரவரி 4ஆம் தேதி டெஸ்ட் வீடியோ, 5ஆம் தேதி ஆன்லைன் கிளாஸ் ப்ளஸ் ஆஃபர் வீடியோ. அதுக்கப்புறம் இதை நீங்கள் இந்த வீடியோவே நீங்கள் ஒரு 5ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தா கூட, ஒருவேளை நீங்கள் பிப்ரவரி 5க்கு பதிலாக பிப்ரவரி 10ஆம் தேதி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பிப்ரவரி 10 தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இங்கே மார்ச் 10 ஆகிடும். இங்கே மார்ச் 10 ஆகிடும். ஸோ இங்கே முடிக்க மார்ச் 10, அதான் மே 10 ஆகிடும். மே 10 அதாவது அங்கே 10 ஆச்சுன்னா இங்கே 10 ஆகும். பிப்ரவரி 15 தான் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், மே 15. ரிவிஷன் பண்ணது 15 நாள் தான் இருக்கு. எப்படி யாரா இருந்தாலும் நீங்க 15 ஸ்டார்ட் பண்ணா மே 15. ஆனா அது கஷ்டம். நீங்க 5ஆம் தேதி முடிச்சு விட்டுருங்க சரியா? அது வெளியில சந்திக்கிறேன். டெம்பா போங்க, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.